வணக்கம். அடுத்த 48 மணி நேரத்தில் உலகப் போர் வெடிக்கப் போகிறதா? டிரம்பின் பகீர் எச்சரிக்கை முதல் உடையும் G7 கூட்டணி வரை உலகை உலுக்கும் இன்றைய டாப் 10 செய்திகள் இதோ. ஈரான் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையை நிராகரித்துள்ளது. ஏப்ரல் 22 போர் நிறுத்த காலக்கெடு முடிய 48 மணி நேரமே உள்ள நிலையில் கப்பல் கைப்பற்றல் விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கையை ஈரான் கடுமையாக கண்டித்துள்ளது. ஏப்ரல் 22 காலக்கெடுவுக்கு பிறகு போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட வாய்ப்பே இல்லை என டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனால் எந்த நேரத்திலும் மீண்டும் போர் வெடிக்கும் அபாயம் எழுந்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஹர்முஸ் முற்றுகை தடையாக இருப்பதாக டிரம்பிடம் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் நேரடியாக தெரிவித்துள்ளார். பெரும் போரை தவிர்க்க பாகிஸ்தான் அவசரமாக செயல்பட்டு வருகிறது. காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு 6 மாதங்கள் கடந்தும் மக்களின் நிலைமை மேம்படவே இல்லை. கடும் உணவு மற்றும் மருத்துவ தட்டுப்பாட்டால் உலக நாடுகள் காசாவை மறந்துவிட்டதாக BBC செய்தி நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. ஹங்கேரி நாடாளுமன்றத்தில் ஓர்பான் நாளை அதிகாரத்தை இழக்க உள்ளார். இதன் மூலம் உக்ரைனுக்கான 90 பில்லியன் யூரோ கடன் உதவியை ஐரோப்பிய ஒன்றியம் இந்த வாரமே வழங்கவுள்ளது. அமெரிக்கா தவிர்த்து பிற G7 நாடுகளுடன் தனி வர்த்தக கூட்டணி அமைக்க கனடா பிரதமர் மார்க் கார்னி அழைப்பு விடுத்துள்ளார். டிரம்பின் வரிக் கொள்கையால் G7 கூட்டமைப்பில் பிளவு வெளிப்படையாகியுள்ளது. எப்ஸ்டீன் விவகாரத்தில் மாண்டல்சன் தொடர்பை மறைத்து குற்றச்சாட்டை பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் நாடாளுமன்றத்தில் நாளை எதிர்கொள்கிறார். இதனால் எதிர்க்கட்சிகள் அவரது ராஜினாமாவை தீவிரமாக வலியுறுத்தி வருகின்றன. வாஷிங்டன் நகரில் பாதுகாப்பிற்காக கடந்த ஆகஸ்டில் குவிக்கப்பட்ட 2500 தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் 8 மாதங்களாக அங்கேயே சிக்கியுள்ளனர். எந்த வேலையும் இல்லாமல் முடங்கியுள்ளதாக அவர்கள் குமுறுகின்றனர். மெக்சிகோவின் மிகப்பெரிய சுற்றுலா தலமான தியோத்திவாக்கன் பிரமிடு அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கனடிய பெண் ஒருவர் உயிரிழந்தார். 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் அதிபர் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். வெலிங்டன் நகரில் ஒரே மணி நேரத்தில் 77 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் வீடுகள் சேதமடைந்துள்ளதால் கடலோர மக்களை உடனடியாக வெளியேற அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஒருபுறம் காசாவை உலக நாடுகள் கண்டுகொள்ளவில்லை, மறுபுறம் ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்க தயாராகிறது. அமெரிக்காவின் இந்த ஆதிக்க மனப்பான்மை உலக அமைதியை காக்கிறதா அல்லது 3ஆம் உலகப் போரை தூண்டுகிறதா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள், விவாதிப்போம். செய்திகளை தொடர்ந்து பெற எங்களை பின்தொடருங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது வள்ளுவர் பிராட்காஸ்ட்.